ஹாய் ஹலோ வணக்கம். இட்லி மாவு வச்சு என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு தானே பார்க்குறீங்க. நான் இட்லி மாவு வச்சு இன்றைக்கி ஒரு இனிப்பு பணியாரம் தான் செய்யலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு அக்கா செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. என்னடா எது செஞ்சாலும் ஏதோ ஒரு மெமரி கொண்டு வந்து சிங்க் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. நிறைய மெமரிஸ் இருக்குது. காலேஜ் படித்தவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். தோசை மாவும் இட்லி மாவும் அதை எடுத்து கொஞ்சோண்டு சோடா உப்பும் போட்டு வச்சுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏதாவது மடி ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு பணியாரத்துக்கு உண்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதில் வந்து தேங்காய் திருவி கொட்டு நீங்கள் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயோ நெய்யோ ஊற்றி இதை போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அதாவது ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக கருகிடும். ஒரு மாதிரி மாதிரி ஆகிடும். கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக வேண்டும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணாக்கில் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு லுக் லைக் ஆல்சோ க்யூட்டாக இருக்கும். பணியாரம், முட்டை பணியாரம், கார பணியாரம், இனிப்பு பணியாரம்னு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பணியாரம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.